Hello friends, welcome to Jora's Kitchen. இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு மட்டன் வெள்ளை குருமா எப்படி பண்றதுன்னு காமிக்க போறேன். அதுக்காக தேவையான திங்ஸ்லாம் இங்க தான் எடுத்து வச்சிருக்கேன். அது நம்ம ஒன் பை ஒண்ணா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மட்டன் நெஞ்செலும்பு தான் இன்னைக்கு எனக்கு இருக்கு. சோ அதனால அதுல 1/2 கிலோ நெஞ்செலும்பு, 2 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி அதுவும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அடுத்து 1 கப் தேங்காய். இந்த கப்பு ஃபுல்லாக நான் வந்து டம்ப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது ஃபுல்லாக இந்த தேங்காய் தான் நம்மளுக்கு ஃபுல் கிரேவிக்கும் யூஸ் ஆகும். நம்ம இந்த ரெசிபியில் வந்து கொரியாண்டர் பவுடர் போடலை, அதனால் தேங்காய் நிறையாவே எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறமா ஸ்டார் அனீஸ் ஒரு 2 இலை எடுத்திருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4 பச்சை மிளகா, 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, கருவேப்பிலை வந்து வாசனைக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இப்போது நம்ம மட்டன் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை குருமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் சின்ன கிரைண்டர் மிக்ஸி ஜாரில் இந்த தேங்காயெல்லாம் போட்டுக்கிறேன். முதல்ல அதுக்கு ஒரு பேஸ்ட் நம்ம அரைக்க போகிறோம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு, நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பச்சை மிளகா, அதில் சின்ன பச்சை மிளகாவாக ஒன்று இதில் போட்டுக்கிறேன். இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நம்ம பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஹெவி பாட்டம் குக்கரில் நல்லா காஞ்சிடுச்சு. அதில் நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம ஹோல் கரம் மசாலா உள்ளே போட்டுடலாம். எப்போவுமே ஹோல் கரம் மசாலா போட்ட உடனே மற்ற இன்க்ரீடியன்ஸ் உடனே போட ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா ஃப்ளேவர்லாம் அந்த ஆயிலில் நல்லா இறங்காது. அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 நிமிஷமாவது அதை சாட்டே பண்ணி விடுங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, 3 பச்சை மிளகா. பச்சை மிளகா நல்லா வெடித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா வதக்கிக்கோங்க. சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட் சேர்த்துப்போம். ஆனியன்ஸ் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டோன்னே இப்போ நம்ம தக்காளியை போட்டுருவோம். தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. போட்ட கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வந்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். இப்போ வந்து இஞ்சி பூண்டோட வாசம் இப்போ வந்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கோங்க. இது நம்ம வதக்கும் போது இந்த தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிடும். அது கூட கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் 1 நிமிஷமாவது நல்லா அப்படியே விட்டுடுங்க. அந்த பேஸ்டோட வாசம் போட்டும், பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவும், மஞ்சத்தூள், உப்பு வந்து நம்ம குருமாக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சால்ட் போட்டிருக்கேன். அது கூட மிளகுத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் இப்படி நல்லா வதக்கிட்டு அப்புறமா நம்ம மட்டன் ஆட் பண்ணிப்போம்.
வதக்கினதுக்கு பிறகு நம்ம மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. 2 நிமிஷம் நல்லா இது அந்த மசாலாவோட அது குக் ஆகட்டும். ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் அந்த மசாலாவோட அது நல்லா குக் ஆகட்டும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலா நான் சொன்னேன் இல்லையா, தேங்காய், பச்சை மிளகா, அப்புறம் சோம்பு, இது கூட நம்ம முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி சேர்க்கலை. அது சேர்த்திங்கன்னா இன்னும் ரிச்சாக இருக்கும். வெள்ளை குருமா வந்து ரொம்ப நல்லா ரிச்சாக இருக்கும். வேணும்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா இப்போ வதங்கிருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதோட சேர்த்துது. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கருவேப்பிலையை அதோட சேர்த்துக்கலாம். நான் கெட்டிலில் வந்து நல்லா தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணி தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்ஸி ஜார்லேருந்தும் அலசி ஊற்றிக்கிறேன். மட்டனே நல்லா தண்ணி விடும். ஸோ பார்த்து தண்ணி விட்டுக்கோங்க உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளோதான். இப்போ இதை மூடி போட்டு ஒரு மட்டன் வேகிற வரைக்கும் நம்ம விசில் வச்சு எடுத்துடலாம். எனக்கு வந்து ஒரு 10லேருந்து 12 விசிலாவது ஆகும். ஸோ இதை நான் அப்படியே விட்டுட்டு ஒரு 12 விசில்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு நான் திறந்து காமிக்கிறேன். விசில்லாம் வந்து ஆவியில் அடங்கிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வாசனை நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. எண்ணெயெல்லாம் மேலே நல்லா திரண்டு வந்திருக்கு. இப்போது இந்த சமயத்தில் நம்ம வந்து மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு சால்ட் மட்டும் செக் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். லேசாக கொதி வர ஆரம்பிச்சிச்சு. நான் இந்த சமயத்தில் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். சால்ட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் வந்து சுடுதண்ணி இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ஒயிட் குருமா வந்து நம்ம இடியாப்பம், ஆப்பம், ஊத்தாப்பம், கல் தோசை இதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் இதை வந்து இடியாப்பத்தோடு என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் நான் இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன். பாய்.